வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்தியா முழுக்க பேசப்படும் ஹாட் டாபிக் சூரியகுமார் யாதவின் செம ஸ்டேட்மெண்ட். ஓமான் அணியை வென்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இந்திய ரசிகர்களுக்கு பெருமை, ஆனால் பாகிஸ்தானில் கலக்கம். நீங்கள் கூட சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இருவரையும் பெரிய கேப்டன் என்று நினைக்கிறீர்கள் என்றால் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இந்தியா டாஸ் வென்று முதலில் பேட்டிங் எடுத்தது. சுப்மன் கில் விரைவில் அவுட் ஆனார், 5 ரன்ஸ். அபிஷேக் சர்மா 38 ரன்ஸ். சஞ்சு சாம்சன் சிறந்த அரை சதம், 56 ரன்ஸ். மற்றவர்கள் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியவில்லை. இந்தியா 8 விக்கெட் இழந்து 188 ரன்ஸ் மட்டும் சேர்த்தது. ஓமான் ஆரம்பத்திலேயே நல்ல ஆட்டம் காட்டினார்கள். 2 ஓவரிலேயே 17 ரன்ஸ். ஆனா இந்திய பந்துவீச்சு அங்கு மாயம் செய்தது. ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் எல்லாம் விக்கெட்டுகள் குவித்தார்கள். அதனால் இந்தியா நிச்சயம் வெற்றி பெற்றது. பிரஸ் மீட்டிங்கில் அவர் சொன்ன வார்த்தைகள் அதிர்ச்சி கொடுத்தது. ஓமான் மாதிரி அணிகளை வெல்வது எங்கள் முக்கிய இலக்கு இல்லை, அதனால் தான் நான் பேட்டிங் செய்யவில்லை. எங்கள் பெஞ்ச் ஸ்ட்ரெங்தை ட்ரை பண்ண வேண்டும்னு நினைத்தோம். அடுத்தது சூப்பர் 4 ஃபுல் பாகிஸ்தான் தான் நம்ம மேன் டார்கெட். உண்மையா சொல்ல போனா பாகிஸ்தானை விட நல்லா ஆடியது ஓமான் தான். குறைந்தது ரன்ஸ் அடிக்க போட்டி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் மீது எந்த விதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தயாராகி இருக்கிறோம். அதனால்தான் என்று சில ரிஸ்க் எடுக்காமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். இந்த வார்த்தைகள் கேட்டவுடனே இந்திய ரசிகர்கள் பெருமைப்பட்டார்கள். இப்போ உங்களுக்கே கேள்வி, சூப்பர் 4 சில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் யாரு ஜெயிக்க போறாங்க? சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இந்தியாவை வெற்றி பெற வைப்பாரா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வணக்கம்.